மிகப்பெரிய கேடு, தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடு. அது இன்னும் இப்போது நம்ம பொதுவாக வந்து இப்போ நேபாளில் நடக்கிற சிக்கல், அப்புறம் இலங்கையில் நடந்த சிக்கல்லாம் பார்க்கும்போது எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத, ஒழுங்குமுறை இல்லாத ஒரு சமூகம் உருவாகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நாயகன் வந்து தலைவராக மாறி அது வாக்குகளாக மாறுதுன்னா சர்வநாசம் ஆகிடும். தமிழகத்துக்கு வந்து அது இல்லாமல் ஒவ்வொரு கூட்டத்தை இதை பார்க்கும்போதே ஒவ்வொரு முறையும் கண்டிப்பாக வேதனையாகவும் அவமானமாகவும் இருக்கு சார். நமக்கு இருக்கு உண்மையிலே. அதை வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இல்லை ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு எதுக்குடா இவ்வளோ நம்ம போய் நிற்கணும், ஒரு திரையில ஏன் நடிகனை தேடிக்கிட்டு நம்ம அலையிறீங்க, இப்படி அவர் என்ன தங்கத்திலையும் வைரத்திலையுமா பண்ணியிருக்கு, நம்மள மாதிரி சக மனிதன் பார்த்தீங்களா, ஊதி பெருசாக்கப்பட்ட பலூன். அதுக்கு இந்த மீடியாக்களும் ஒரு காரணம். நான் ஒரு மீடியா துறையை சார்ந்த ஆளா நான் அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க. எங்க ஆளுங்க வந்து அந்த இதை வந்து விட்டார், என்ன இப்போ உட்கார்ந்துருக்காரு, என்ன தண்ணியை குடிச்சாரு, தும்முனாரு, என்னடா அவன் பாத்ரூம்ல எட்டி பார்க்காத வரைக்கும் ட்ரோன் ஷாட் வச்சு இதெல்லாம் வேற. வீட்ல இருந்து நீங்க டயர்ல ஷாட் வைக்கிறீங்க, நீங்க அந்த வண்டி மூவ் ஆகுது. அவருடைய இந்த பயணங்களை ஒவ்வொன்றையும் சினிமா படம் மாதிரியே நீங்க வந்து காட்டுன்றீங்க. ஆனா உங்களுக்கு செய்தி இல்லை. என்ன பிரச்சனைனா 24 மணி நேரமா செய்தி மாறினால அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க இப்போ சனிக்கிழமை தான் உங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கு. இப்போ இந்த சனிக்கிழமை ஒண்ணு எல்லாரும் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க, யாரும் ஒன்னாவலையே, டிவி நடந்துட்டு தானே இருக்கு. இல்ல அதான் இப்போ அது இழப்பு, இவங்களுக்கு இழப்பு. இது டிஆர்பி வரல, எல்லாமே வராம போச்சு. அந்த கண்டிப்பா